ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் யூனிவர்சிட்டி அகாடமி. ஸோ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக உங்களுக்கான வீடியோட இது. ஸோ புதுசாக ஒரு நியூ பிகினிங் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் 2026 பேட்ச். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடுறது, தாமதமாக பண்ணுறது தான் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நிறைய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னா நம்ம 2026 என்டர் ஆக போகிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேர் ஒரு பண்ணக்கூடிய ஒரு மேஜர் மிஸ்டேக்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடுறது தாங்க. ஸோ நம்ம 2026 என்டர் ஆக போகிறோம். ஸோ 2025 ஓல்டு ஹேபிட்ஸான தாமதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணக்கூடிய ப்ரோகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் டிலே ஆனாலும் சரி, நம்ம அந்த நெசசரி ஒர்க்கை டெய்லி ரொட்டீனாக நம்ம கண்டிப்பாக செய்யணும். நெக்ஸ்ட், ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தான் நம்ம மைண்டு தேடி போகும். லைக் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது. ஸோ அப்படி பார்க்குறனால நம்மளுக்கு சைக்காலஜியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவு, ரிலீஃப், ஒரு என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த டைமில் நமக்கு கிடைச்சாலும், ஸோ நம்ம அந்த எக்ஸாமை இப்போ பாஸ் ஆகி நம்ம ஒரு ஜாப்பில் போய் உட்காரப்போ தான் நம்மளுக்கு ஒரு பர்மனெண்ட்டான கிராட்டிஃபிகேஷன் நான் சொல்லுவேங்க. சைன்ஸ் யூஆர் ப்ரோகாஸ்டினேட்டிங். ஸோ நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தாமதப்படுத்துகிறீங்க, எந்தெந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் டைம் ட்ராப். ஸோ நான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு நைட் டைமோ ஒரு மார்னிங் டைமோ பார்ப்பீங்க, இல்லை ஒரு சண்டே சாட்டர்டே பார்ப்பீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம மண்டேலேருந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அந்த டைமே உங்களுக்கு 2 days நீங்கள் தள்ளி போடுவீங்க, இல்லை 1 day தள்ளி போடுவீங்க, இல்லை ஒரு நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போகிறதும் ப்ரோகாஸ்டினேஷன் தான். அப்பயும் நீங்கள் டிலே பண்ணுறது தான். எந்த விஷயத்தையும் நினைக்கிறப்பயே அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணலைனாலும் ஒரு சின்ன 0.000% ஆச்சு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு அதுக்கான பாதையை உண்டாக்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் நான் 2026 உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஸோ இது எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஹேபிட், நாட் ஒன்லி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். உங்கள் டெய்லி ரொட்டீனாக இது இருந்தால் ஸோ தட்ஸ் வெரி வெரி வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் டேட் ஆர் மூட் ஃபார் ஸ்டார்ட் அ ப்ராக்ரஸ். Avoid this from this video onwards. Okay, next, digital distraction. So getting lost in scroll hole or reels and shorts for hours. ஸோ சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபோனுடைய வாட்ச் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஸ்டா, வாட்ஸ்அப், இந்த மாதிரி ஷார்ட்டு, டிக்டாக்கு இதில் தான் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். அவங்களோட வாட்சஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வாங்க, அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு 5 minutes தட் இஸ் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டுமாரோ சிண்ட்ரோம். ஸோ நம்ம எல்லாத்துக்கூட இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சைக்காலஜி ஃபேக்டர் தாங்க இது. ஸோ இது நீங்கள் நான் எல்லாத்துக்குமே இருக்கும். இது ஒரு ஹார்மோன் மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சிண்ட்ரோம் தான். அது என்ன சொல்லுதுன்னா, ஆல்வேஸ் புஷிங் டிஃபிகல்ட் டாஸ்க் அட் டுமாரோ. இப்போ ஒரு எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கூடயே வரக்கூடியது. பட் இருந்தாலும் இனிமே அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெவர் கம். ஸோ டுமாரோ அப்படிங்கிறது ஃப்யூச்சர். ஸோ அப்புறம் ஏன் ப்ரெசண்ட்டை வேஸ்ட் பண்ணணும்? ப்ரெசன்ட்லேயும் அந்த விஷயத்துக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு நம்ம எடுக்கிறது வெல் அண்ட் குட்ங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஒய் டூ வி ப்ரோகாஸ்டினேட்? ஸோ ஏன் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறோம்? பர்ஃபெக்ஷனலிசம். ஸோ நாளையிலேருந்து பண்ணலாம், காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு திங் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, தட் இஸ் மோர் தென் இனஃப் அக்கார்டிங் டு மீ. நெக்ஸ்ட், இன்ஸ்டன்ட் ரிவார்ட். ஸோ அடிக்டட் டு டோப்போமைன் ஹிட்ஸ். ஸோ டோப்போமைன் அப்படிங்கிறது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்க. அது என்ன பண்ணுன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ரிவார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கும். டக்குன்னு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு மோட்டிவேஷன் கண்டென்ட் பார்க்குறோன்னா டக்குன்னு மோட்டிவேட் ஆகும்.
ஸோ மோட்டிவேஷன் அண்ட் டிசிப்ளின் ஸோ 2 வேறு. டிசிப்ளின் தான் நீங்கள் எப்போதும் ஃபாலோ பண்ணணும். ஸோ மோட்டிவேஷன் இருக்கணும். மோட்டிவேஷன் வந்து இனிஷியல் ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் டிசிப்ளின் தான் டெய்லி ரொட்டீனுக்கும் உங்களுடைய சக்ஸஸுக்கும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓவர்லோடட் டூ many டிஜிட்டல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஒருத்தவங்க படிக்கலான்னு உட்காருவாங்க. ஸோ ஃபோனை பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில், நிறையா சோஷியல் ஆப்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணனாலும் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அப்போயே நம்மளுக்கான அந்த டைம் அந்த இடத்துலேருந்தே வேஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஸோ படிக்க உட்காரிங்க அப்படின்னா உங்கள் மொபைலை சைலண்ட் மோட்லேயோ இல்லை ஏர்பிளைன் மோட்லேயோ போடுங்க. இல்லை அப்படின்னா வேறு ரூமில் வச்சுட்டு வந்து உட்காருங்க. இன்கேஸ் எமர்ஜென்சி நம்மளுக்கு அப்படி ஒன்றும் எமர்ஜென்சி கால் எதுவும் வரப்போகிறது இல்லை. அப்படி எமர்ஜென்சி கால் வந்தாலும் யார் 2 or 3 பீப்புள்ஸ் தான் நம்மளுக்கு ரொட்டீனாக கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கால் தான். எந்த கால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க காலுக்கு மட்டும் உங்கள் செட்டிங்ஸில் போய் வேறு ரிங்டோன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரிங்டோன் வந்தால் மட்டும் நீங்கள் போய் எடுங்க. இல்லைனா ஆஸ் இட் இஸ் அது பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு படிச்சுருங்க. இல்லைனா சைலண்டில் போட்டுருங்க, இல்லை மொபைல் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் பர்பஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அது எதனால் செய்கிறோம், அதோடைய பர்பஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, இன்கேஸ் அந்த விஷயத்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கெட் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத 1க்கு 10 வாட்டி நம்ம ஒரு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் போயிட்டே இருக்கணும். ஓகே நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நான் அடுத்த நாள் உடைய என்னென்ன பிளான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தூங்குங்க. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணுறப்ப ஸோ நம்மளுக்கு தெரியும் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். த காஸ்ட் ஆஃப் டிலே. ஸோ ஒரு ப்ரோகாஸ்டினே டிலே பண்ண நம்மளுக்கு என்ன நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நமக்குள்ளேயே செல்ஃப் டவுட் வந்துடும். ஸோ நம்மளால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா, சிலபஸ் இவ்வளோ ஹெவியாக இருக்கே நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு நமக்குடைய ஒரு டிஸப்பாயின்மெண்ட், டிப்ரெஷன் ஸோ எல்லாமே க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கில்ட் அண்ட் ரெக்ரெட். வேஸ்டர் டைம் ஹர்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு எக்ஸாம் டேட் வந்துருச்சு. அப்போ 1 month or 15 days தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். ஸோ இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, அப்படி படிச்சிருக்கலாமே, இப்படி படிச்சிருக்கலாமே, இப்படி டைம் யூஸ் பண்ணியிருக்கலாமே, படிச்சிருந்தா என்ன நம்மளுக்கு எல்லா சிலபஸும் முடிச்சு டெஸ்ட்டு போட்டு பார்த்து நம்ம நல்ல மார்க் வாங்கியிருக்கலாமே. ஸோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே இருக்கிற கான்ஃபிடென்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் லோ பர்ஃபார்மன்ஸ். மார்க்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 daysக்கு முன்னாடி நானாக இருக்கட்டும் என்ன மென்டராக இருக்கட்டும் மார்க் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், கைட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்ப நீங்கள் சிலபஸ் நல்லா கவர் பண்ணாமல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கோர் கம்மியாகும். அப்படி ஸ்கோர் கம்மியாகிறப்ப உங்களுக்குள்ளேயே மைண்ட் செட் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க, டிஸப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே இதோட காரணம் ப்ரோகாஸ்டினேஷன், டிலே. ஒரு விஷயத்தை தாமதமாக பண்ணுறதுனால வரக்கூடிய இம்பேக்ட் தான் நான் சொல்லக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ் லோ ஆகுறது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் மார்க் டெஸ்ட்டில் கம்மியாக ஸ்கோர் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆன்சைட்டி. உங்கள் மேலே கோவம் வரும், லாஸ்ட் மினிட் பேனிக் ஆவீங்க, பயப்படுவீங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ எக்ஸாம் போகிறப்ப ரிலாக்ஸாக போகணும். அப்போ தான் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க், ஸோ 3 to 6 months இல்லை 1 year பண்ண ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே அந்த ஒரு எக்ஸாமுக்காக தான். அப்போ ரிலாக்ஸாக போகணும். பேனிக்காக போனோம்னா நம்ம படித்ததும் மறந்து போயிடும். நெக்ஸ்ட் இம்மிடியேட் சொல்யூஷன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன? ஸோ எதையும் பர்ஃபெக்டாக இருக்கணும், நாலுலேருந்து பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு அப்படி ஸ்டார்ட் பண்ண வேணாம். பர்ஃபெக்ட் இஸ் நாட் த சொல்யூஷன். நீங்கள் அதை பிகினிங் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் மோர் தென் இனஃப், தட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். அதனால் ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ சின்னதாக எய்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் எய்ம் ஃபார் 10 hours ஆஃப் ஸ்டடி ஆர் 20 minutes. ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் 5 to 2 minutes ஆஃப் ஸ்டடி. ஓகே, ஒரு 1 minute இருந்தாலும் ஸோ அது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் மோர் தென் இனஃப். நெக்ஸ்ட் 5 minute ரூல் என்ன அப்படின்னா கமிட் டு ஜஸ்ட் 5 minutes. 5 minute ரூல் அப்படிங்கிறது ஸோ சைக்காலஜி படி நம்ம ஒரு விஷயத்த கவனிச்சிக்கிட்டே 1 hour உட்காந்து நான் படிக்க உட்கார்றேன் அப்படின்னாலும் நம்ம மைண்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், தண்ணி குடிக்கிறது, ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நீங்கள்
உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கேதர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 0 டிஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபோனை முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு ரூமில் வச்சுட்டு வாங்க. கிரியேட் எ ஸ்கேடு ஸ்டடி ஜோன். ஸோ உங்களுக்கான படிக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் அமைச்சுக்கோங்க. ஸோ அது சில பேர் டிவைனாக இருக்கணும், டிவைனாக ஒரு பிளேஸை அமைச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. சில பேர் பீஸ்ஃபுல்லான இடம் வேணும் படிக்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அப்படி வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டடி சரௌண்டிங் அண்ட் ஸ்டடி ரூமை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபைண்ட் யுவர் வே, டிஃபைன் யுவர் கோர் மோட்டிவேஷன். ஸோ எதுக்காக பண்ணுறோங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் டெட்லைன்ஸ், செட் ஸ்ட்ரிச் டைம் லிமிட்ஸ். ஸோ டெய்லி ஷெட்யூல் போட்டு படிங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிச் டைம். ஸோ எர்லி வேக்கப். ஸோ இத்தனை ஹார்ஸ் வந்து படிப்பேன். ஸோ இதுக்கு இன்பிட்வீன் நான் 15 மினிட்ஸ் எனக்கு பிரேக் இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ரீ டிஃபைனாக வந்து ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அபேண்டன் பர்ஃபெக்ஷன். ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத அபேண்ட் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டெப்ஸில் அபேண்ட் பண்ணுங்கன்னா டோட்டலாக அன்ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து நம்மளால் இனிஷியல் ஆஸ்பிரன்ஸ் இப்போ தான் பிகினராக இருக்கிறவங்க பர்ஃபெக்ஷனலிஸ்ட்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபியூ டேஸுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் அட்வான்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ராக்ரஸ். ஸோ டெய்லி பண்ணுறோம் அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பர்ஃபெக்ஷனலிஸ்டனை நம்மளுக்கு பில்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் 21 டே ரூல். ஸோ நம்ம யூடியூப் வீடியோஸ்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், போய் பாருங்கள். 21 டே ரூலுங்கிறது நம்ம டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறப்ப நம்ம அதில் அச்சீவ் பண்ணுறது தான் அந்த 21 டே ரூல். ஓகே. நெக்ஸ்ட் டெய்லி ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஸோ என்னென்ன ஹேபிட்ஸ் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன், ஸ்லீப் அண்ட் வேக் டைமை வந்து ஸோ காலையில் ஏர்லி மார்னிங், சில பேர் ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணுவாங்க, சில பேர் லேட் நைட் படிக்கிற ஆளாக இருப்பாங்க. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ பில்ட் யுவர் ஓன் ரொட்டீன் டைம். ஓகே. நெக்ஸ்ட் ரீட் புக்ஸ், ஃபோக்கஸ் பில்டிங். ஸோ புக்ஸை ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டே டு டே எக்ஸசைஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் யுவர் ஹெல்த். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்டு ஸ்டடி. ஸோ ஒரு சிலபஸும் ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸும் ஸோ அதுக்கான ஷெட்யூல் அண்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜிஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கேதர் பண்ணி அதுக்கான ஆப்டான முறையில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ராக் கன்சிஸ்டன்சி. ஸோ டெய்லி ப்ராக்ரஸ், காம்படிட் யுவர் செல்ஃப். ஸோ நேற்றுக்கு ஒரு 2 ஹார்ஸ் படித்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த 2 ஹார்ஸில் படித்ததை என்னங்கிறத ஒரு 10 மினிட்ஸ் ரிவிஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேவுடைய நியூ டாப்பிக்கோ ஷெட்யூல் படியோ படிக்க ஆரம்பிங்க. ஸோ ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கன்சிஸ்டன்சியை வந்து ட்ராக் பண்ணுங்கள். மீன்ஸ் நீங்கள் கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கொஷின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் டுடே, த பர்ஃபெக்ட் டைம் இஸ் நவ். பில்ட் அ ஹேபிட் ஃபார் யுவர் 2026 எலெக்ஷன். ஸோ மோட்டிவேஷன் கெட்ஸ் யூ ஸ்டார்டட், ஹேபிட்ஸ் கீப் யூ கோயிங். ஸோ ஹேபிட்ஸ் கீப் யூ கோயிங், தட் இஸ் டிசிப்ளின். ஸோ மோட்டிவேஷன் தட் அண்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அது உங்களை இன்ஸ்டன்ட் ஒரு பிகினராக உங்களை அந்த பாதையில் போக வைக்கக்கூடியதான் மோட்டிவேஷன். பட் அதை டிசிப்ளினாக ஹேபிட்டாக மேக் பண்ணாதான் ஸோ அது அந்த வழியில் நல்ல பாதையிலேயே போயிட்டு நம்மளால் நம்ம ஃபீல்டில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும். இப்போ நிறைய கமெண்ட்ஸில் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டர் கேட்டிருக்கீங்க. ஸோ அப்கமிங் டேஸில் உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகணும். ஸோ வேறு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன டாபிக் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ நம்ம ஈஸியாக எப்படி அதில் ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ இந்த 2026 நியூ இயர்லேருந்து இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இதை போஸ்ட்டும் பண்ணுவேன் இந்த வீடியோவை. ஸோ உங்களுக்கு இந்த இயர் ஒரு மெமரபிள் இயராக அமையும். ஸோ நீங்கள் நினச்ச எல்லா மேபி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ளேஸ் ஆகிறதா இருக்கட்டும், உங்கள் லைஃப் ஓன் ஹேபிட்டில் சக்ஸஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் யூ. தேங்க்யூ.